ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த 2 வாரங்களாக நம்ம நிறைய காரியங்களை வேதத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கவனிச்சுட்டு வரோம். இந்த வாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம தியானிக்க போறோம். எங்களோட இணைந்திருங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரதர் பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 நிகழ்ச்சிகள்ல நம்ம இந்த சிக்ஷை அப்புறம் தண்டனை ரெண்டுக்குமான வித்தியாசங்களை குறித்தும், அப்புறம் சிக்ஷை எதனால வருது, அப்புறம் தண்டனை எதனால வருது அப்படிங்கிறத பத்தின நல்ல ஒரு புரிதல் வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பேசிட்டு வந்தோம். இந்த நேரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா, ஆண்டு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது கண்டிப்பா அதற்கு ஒரு நோக்கம் இல்லாம இருக்காது, இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அப்படிதான் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் பார்த்து எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாருங்களேன், நம்ம சின்ன ஒரு காரியமா இருந்தா கூட பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன காரியம், ஒரு உணவு காரியமா இருந்தா கூட நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு செய்யறோம். அதனுடைய காரியம் என்னன்னா அன்பு. நம்ம பிள்ளைகள் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு, பாசம். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அன்பு வைத்திருக்கிறார். ஆனா என்ன வித்தியாசம்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பை விட ஜீவனை கொடுத்த தேவனுடைய அன்பு மேலானது, இல்லைங்களா? அது இந்த உலகத்துல எந்த அன்புக்கும் அது ஈடாகவே ஆகாது. ஏன்னா அவ்வளோ தேவன் அன்போட நம்ம இடத்துல அவர் இருக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தமா தான் ஆண்டவர் இந்த மாதிரியான சிக்ஷைகள்லாம் நமக்கு கொடுக்கிறாருன்றதை நம்ம போன நிகழ்ச்சியில வசனத்துல நம்ம சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கவனிக்கிறோம்னா, இந்த சிக்ஷையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான் இந்த சிக்ஷையை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஏன் கர்த்தர் இந்த சிக்ஷையை நமக்குள்ளே அனுமதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அது என்னெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் தெளிவா நம்ம பேசினா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பிரதர், நம்ம வாழ்க்கையில சிக்ஷையை அனுமதிக்கிறதுக்கு முதல் ரீசன் தான் நான் பார்த்தது வேதத்தின் வழியா பார்க்கும்பொழுது, நம்மள பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்மள சிக்ஷிக்கிறார். எபிரேயர்ல கூட நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர்ல இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு வெள்ளைச்சட்டையை போட்டுட்டு வெளியே போறோம், அந்த உள்ள போயிட்டு அதே வெள்ளைச்சட்டியோட நம்ம அப்படி வர மாட்டோம், அங்கங்க கரை இருக்கும். அது மாதிரிதான் நம்ம உலகத்துல இருக்கும்போது சின்ன சின்ன பாவம் என்ற கரையில் நமக்குள்ள வரும். அதை சரி செய்யறதுக்காக முழு பரிசுத்தையும் பங்குள்ளவர்களுக்காக கர்த்தர் நம்மள என்ன பண்ணாரு, சிக்ஷிக்கிறார். ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அப்ப பாருங்க, தேவனுடைய சிக்ஷை என்பது எதற்காக? சிக்ஷையே வராது என்று ஒருவர் சொன்னா அது தவறு, வசனத்தின்படி தவறு. ஏன் சிக்ஷையை அனுமதிக்கிறார் என்பதற்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்துல 10வது வசனம், எபிரேயர் 12:10 நமக்கு அந்த வசனம் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னை பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர்களாக. ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது கர்த்தர் என்னை எப்பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவினாரோ அப்பொழுது நான் பரிசுத்தம் ஆகிவிட்டேன். ஆகிலும் சில காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். சில நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய செய்கைகளை சில தவறுகள் நம்ம பண்ணும் பொழுது அந்த பரிசுத்தத்துல ஒரு கரை உண்டாகும். அந்த கரையை கர்த்தர் நீக்குவதற்காக என்ன செய்யறாருன்னா ஒரு சிக்ஷையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறத பார்க்க. இதை பத்தி இன்னும் மேலதிகமா வேற ஏதாவது காரியங்கள் நீங்க பாக்குறீங்களா? இப்ப இந்த சிக்ஷையை குறிச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு நான் மோசே உதாரணமா நான் கவனிக்கிறேன். இந்த மோசையோட காலத்துமா அவர் எல்லா காலத்திலுமே ஆண்டவர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்து கொண்டே வருகிறாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல ஒரு இடத்துல வரும் பொழுது அவங்க தண்ணீருக்காக வேண்டுகிறாங்க. இவங்க மோசைட்ட சொல்லும் பொழுது மோசே தேவனிடத்துல கேட்கிறாங்க. தேவன் அப்ப சொல்லும் பொழுது நீ கண்மலை பார்த்து நீ பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. இவங்க போகும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் முன்முறுத்து அந்த இடைஞ்சல், அந்த ஒரு சத்தத்தின் மத்தியில இவங்க அந்த கண்மலை போய் அடிச்சுட்டாங்க. இதனால தேவனுக்கு அந்த இடத்துல ஒரு வருத்தம் உண்டாகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, என்ன நீங்க விசுவாசிக்காம போனது என்ன, நான் உன்னை பேசதானே சொன்னேன் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவங்க தண்ணீர் கிடைத்தது உண்மைதான். ஆனா மோசைக்கு அதனால ஒரு சின்ன சிக்ஷை உண்டானது. என்ன அப்படின்னா, மோசை அழைக்கும் பொழுதே பாலும் தேனும் உடைய கானான் தேசத்துல நீதான் அந்த ஜனங்களை கூட்டிட்டு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த காரியத்தை மோசை செய்ததுனால, ஒரு சின்ன காரியத்துல அவர் கீழ்ப்படியாம போனதுனால நீ அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது, ஒரு கண்ணால மாத்திரம் அதை நீ பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்கிட்ட பரிசுத்தம் இருந்தது, எல்லாத்தையும் சரியா இருந்தாரு.
ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சிச்சையை அனுமதிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து மோசே மேல ஒரு குற்றமாவே நம்ம கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு சிச்சையை அனுமதித்து அவர் கானானுக்கு போகல, ஆனா அவர் பரலோகத்துக்கு வாசம் சோ தேவன் வந்து அந்த மோசையை வந்து தம்முடைய பிள்ளையா அந்த பரிசுத்த பங்குகளாகும் போயிட்டு பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு அந்த சிச்சையை அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க கானானுக்கு போகலன்றது ஒரு துக்கமான காரியம் தான். ஆனா அதை விட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் கொடுத்தாங்க. அது வந்து இந்த பூமியில அவங்களுடைய காரியத்தை சரிப்படுத்தும்படி அவங்க கொடுத்ததை நாங்க கண்டிப்பா அந்த சூழ்நிலை என்பது ஒரு பதஷ்டமான சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பதஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, நம்மளை பதஷ்டப்படுத்துகிற சூழ்நிலை நமக்கு நிறைய வருது இல்லைங்களா? ஸோ அந்த நேரம் வரும் பொழுது நம்ம எவ்வளவு நிதானமா நம்ம செயல்பட வேண்டும் என்பதற்கு நமக்கு மோசையினுடைய இந்த காரியம் நமக்கு அது மோசைக்கு நம்ம நிகரா எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தேவனுக்கு என்று உண்மையாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். சரி, அப்ப இந்த சிக்ஷையை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். நீங்க இதுல என்ன மாதிரி பாக்குறீங்க? எதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சிக்ஷையை அனுமதிக்கிறாங்க? நான் வந்து நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னன்னா, அந்த பரிசுத்தத்துக்கு நல்ல ஒரு உதாரணமா வந்து யோசேப்பை பத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாக்குறோம். யோசேப்பை பத்தி நம்ம பாக்குறோம். அதுல வந்து அவங்க வந்து யோசேப்புக்கு வந்து கர்த்தர் அந்த சிச்சையை வந்து அனுமதிக்கிறாங்க. எப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த நெருங்கி வருகிற அந்த பாவங்களுக்கு போர்த்திபாவினுடைய மனைவி நிமித்தம் ஒரு நெருக்கடி யோசேப்புக்கு வருது. நெருக்கடி வரும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து யோசேப்பு சொல்றாங்க. அப்போ வந்து யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததுனால மாத்திரமே வந்து அவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க அந்த பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாகவும் பொருட்டாக தான் வந்து இந்த யோசேப்பு வந்து இந்த இடத்துல வந்து அந்த சிச்சையை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி போறாங்க. ஆமா, ஏன்னா இதுல நீங்க நல்லா பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் பெரிய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை யோசேப்புக்குள்ள நிறைவேற்றுவதற்கு அவரை சில பாதைகளுக்குள்ள நடத்த வேண்டியதாவது தேவனுடைய திட்டமா இருந்தது. அதனாலதான் சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்து அவர் வந்து தீமை செய்யாதிருந்தும் நன்மைக்காக அவர் தீமையை அவர் வந்து சகித்துக் கொள்றார், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இடத்துல பார்க்கிறோம். உண்மையாவே அவர் தப்பு செய்யல, கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தார். ஆகிலும் தீமையா அவர் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் மேல சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில நேரங்களை சிக்ஷை ஏன் அனுமதிக்கிறார்னா, என்னை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் என்னை மாற்றுவதற்காக, அந்த பரம ராஜ்யத்துல நான் பங்குள்ளவனா மாறுவதற்காக என்ன ஏதாவது கர்த்தர் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன பாக்குறீங்க? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கூட பவுல் சொல்லியிருக்காரு, சிக்ஷை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னா நியாயம் தீர்க்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம நியாய தீர்ப்பு இல்ல நம்ம போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம யாரு, நம்ம தேவனுடைய நம்ம ஆரம்பத்துல கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு, ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்புல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், பரிசுத்தத்துல சரியா இருக்கிறோமா, நீதியில சரியா இருக்கிறோமா, தேவனை பின்பற்றுல சரியா இருக்கிறோமான்றத நம்ம முதல்ல நினைச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு தெரியும் நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம வந்து பரலோகத்துக்கு போவானா, அதுக்கான தகுதி இவனுக்கு இருக்கான்றது கர்த்தருக்கு தெரியும். முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை நோக்கி நம்ம கடந்து போவோம். நம்மளே வந்து தெரியாம நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிற ஒரு ஓட்டப்பந்தயத்தை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ட்ராக் மாதிரி ஓடிக்கிட்டு கடைசியில போய் நம்ம வந்து அந்த இடத்துல போனோம்னா நமக்கு வந்து சுய பரிசோதனைன்னு சொல்லலாம். சுய பரிசோதனை, நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தாதான் ஆண்டவர் நாளைக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம புரிஞ்சு நம்ம சரி பண்ண முடியும். நம்மளே அறியலன்னா நம்ம வேற யாரும் அறிய முடியும்? அதான் நம்மள நிதானித்து பார்த்து கடைசியில நமக்கு நடக்கிற அந்த பொல்லாத நியாய தீர்ப்பை நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த சிச்சையை நம்ம வந்து இந்த சிச்சை எதுக்குன்னா நம்ம நிதானித்து பார்த்து நம்ம சரி செய்ய கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். என்னை நானே நிதானித்துக் கொள்வதற்கும் நான் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நான் குற்றமற்றவனா நான் தேவனுக்கு முன்னாடி இருப்பதற்காக ஆண்டவர் இந்த சிச்சையை அனுமதிக்கிறார். ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். தாவீது என்ன பண்றாருன்னா, உரியாவின் மனைவியா இருந்த பத்சேபால ஒரு தவறு செய்யறாரு. ஆமா, அப்ப வந்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல அவர் நிதானிச்சு பார்த்து அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா தாவீதோட நிலைமை எப்படியா இருக்கும், தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு நபரா மாறி இருப்பாரு. இன்னைக்கும் பேசப்படுற அளவுக்கு ஒரு வந்து அந்த ராஜ்யத்துல வந்து இயேசு கிறிஸ்து வம்சத்துல வர்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கியிருக்காருன்னா அந்த இடத்துல நிதானித்து பார்த்து சரி செய்யறாரு. அதே போல தவிர அவர் வாழ்க்கையில செய்யவே இல்லை. சிச்சை வந்துச்சு. அவருக்கு பிறந்த அந்த குழந்தையை கர்த்தர் அடிச்சார் அப்படின்னு வசனத்துல இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். அந்த தாவீது வந்து
அந்த குழந்தை இறந்து போக மட்டும் என்ன செஞ்சாருன்னா அவர் துக்கித்தாரு, நிதானிக்கிறார், தேவ சமூகத்தில் நிதானிக்கிறார். குழந்தை செத்ததுக்கு அப்புறம் அவர் போய் ஸ்நானம் பண்ணி தலைக்கு எண்ணெய் பூசி சாப்பிட வரும்போது, என்ன செத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி செய்றீங்களே அப்படி சொன்னோடனே அதை அவர் தெளிவுபடுத்தி கொள்றாரு. இதை நான் நிதானிப்பதற்காக தான் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல வரீங்க. அந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கும் போது ஒரு காரியம் சொல்லுவாங்க, நீங்க இந்த பாவத்தை நீ தாவீது செஞ்சுட்டீங்க, அதனால கர்த்தருடைய சத்துருக்கள் உங்களை தூஷிக்கிறதுக்கே நீ காரணமாயிட்ட, அதனால நீ ஆக்னிக்குள்ளாக தான் ஆகணும், ஆனா ஆண்டவர் அதை விரும்பல, நீ சாகாதபடிக்கு உன்னுடைய பாவம் நீங்க ஆண்டவனை கழுவுறாங்க, அதனால உன் பிள்ளை இறக்குறான், ஆனா நீ சாக மாட்ட, உன்னுடைய ஜீவன் கிடைப்பதற்காக இந்த காரியத்தை நீ அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலமா எடுத்து சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல. அப்ப நம்ம நிதானிக்கவும் செஞ்சிருக்காங்க, ஆக்னிக்கும் அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்களேன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இல்ல, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தாவீது, சத்துருக்கள் தூஷிப்பதற்கு நீ ஏன் இடம் கொடுத்த, அந்த வார்த்தையை தாவீதுக்கு கர்த்தர் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம செய்யும் போதும் சத்துருக்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அது பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுனால தாவீதுக்கு ஒரு சிக்ஷை வருது. ஆகிலும் சகோதரர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அந்த தவறு அவர் என்ன செய்யலன்னா அவர் ஒருபோதும் செய்யல. அது தன்னை சரிபடுத்தி கொண்டு அது ஓடுவதற்கு ஏதுவா இருக்குது. ஓகே, இப்ப நமக்கு இதுல நம்ம இந்த சிக்ஷையை பத்தின சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் மேலதிகமா இந்த சிக்ஷை எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது, இந்த மாதிரி வேற ஏதாவது காரியங்கள் நீங்க எதுவும் பாக்குறீங்களா? நீங்க அதுல கனி கொடுக்கறதுக்கும் கர்த்தர் சிக்ஷிக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட சொன்னாங்க, கனி கொடுப்பதற்காக. கரெக்ட். அன்ற சொல்லல, நீங்க கனி கொடுக்கறதுன்னு சொன்ன உடனே எனக்கு யோவான் 15ஆம் அதிகாரம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இல்ல ஒரு வசனம் இருக்கும் பிரதர், நான் உன்னை கனி கொடுக்கறதுக்காக தான் நான் ஏற்படுத்தினேன்னே கர்த்தர் சொல்லியிருக்காரு. அது போல நீ என்னிலும் என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தா நீ அதிக கனிகளை கொடுப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. நீ எல்லாம் நிலைத்திருக்கணும், அது போல என் வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கணும், அப்ப நீ கனி கொடுக்க முடியும். இன்னொரு வசனத்துல ஆண்டு சொல்லிப்பாங்க, நீ அதிக கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவான் என்ன பண்றாரு, சுத்தம் பண்றாரு அப்படின்னு சொல்லி, வேண்டாத கலைகள்லாம் ஒரு சுத்தம் பண்றது எதுக்குன்னா அதிக கனிகளை கொடுக்கறதுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிக்கிறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு காரியம் இருக்குது, என்னன்னா கனி கொடுக்கிற ஒரு கொடிய அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் ஏன் மாத்துறாருன்னா அதனால பிதா மகிமைப்படுகிறார். இப்ப என்னை சில சிக்ஷை கூட என்னை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனாலே தேவன் மகிமைப்படும்படி. இப்ப நம்ம யோசேப்பை பத்தி நம்ம பார்க்கிறோம், தானியேலை கூட நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு சிறையிருப்புக்குள்ள போகிறார். அவரு சிறையிருப்புக்குள்ள போவதற்கான அவசியமே இல்லை. ஏன்னா தேவனை உண்மையாய் பின்பற்றின ஒரு பரிசுத்தம் உள்ளவர் இல்லைங்களா. ஆனாலும் அந்த சோதனையின் பாதையில அவங்க நடந்து போகும் பொழுது அதனாலே தேவன் மகிமைப்படுகிறார். அவங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு கர்த்தர் திட்டம் வச்சுட்டா சொந்த சகோதரனை வச்சு கூட நம்மளை என்ன செஞ்சிடலாம். ஆமா, சில நேரங்கள்ல சில சிக்ஷைக்குள்ள நம்மளை நடத்தலாம். சில நேரங்கள்ல பாருங்க, சில பேர் நம்முடைய சொந்த சகோதரன் நமக்கு எதிராக பேசுவாங்க, காயம் உண்டாக்கிடுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்க. ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு. யோசேப்புக்கு நடந்ததை விடையா நமக்கு நடக்க போகுது இல்லைங்களா. சொந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா சேர்ந்து எல்லாரும் குழிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. ஆனாலும் அவர் அதை சகித்து கொண்டார் இல்ல, அதை சகித்து கொண்டார். ரெண்டாவது என்னன்னா அவருக்கு கொடுத்த அந்த மேன்மை அதனாலே அவருக்கு உண்டாகும்படிக்கு அந்த பாதையை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அனுமதிக்கிறார். கர்த்தர் ஒரு சாட்சி கூட சொல்றாரு, கனிதரும் திராட்சை செடி. ஆமா, கனிதரும் திராட்சை செடி. யோவான் 15 கூட நீங்க சொன்ன அந்த வசனத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை நிலைத்திருக்கும்படி செய்யும் போதே அவனை சுத்தம் பண்ணுகிறான்னு வசனத்துல பார்க்கிறோம் இல்ல. ஏன்னா அதிக கனிகளை கொடுக்கும்படி, நீ கனி கொடுக்கணுன்றதுக்காதான் இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்குள்ள. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் பொழுது நம்ம அதை என்ன செய்யணும்னா மனமு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அதை நம்ம கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, ஒண்ணு என்னை கர்த்தர் நேசிக்கிறார், அதனால இந்த சிக்ஷை எனக்கு வருகிறது. ரெண்டாவது காரியம் என்ன இதனால வருது, நான் பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனா நான் மாறும்படி, அதுக்காக எனக்கு சிக்ஷை கொடுக்கப்படும். மூணாவது காரியம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதற்காக, நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த சிக்ஷை எனக்கு கொடுக்கப்படுது. கடைசியா கனி கொடுக்கும்படி, நம்ம எல்லாரும் தேவனுக்கு என்று நல்ல கனிகளை கொடுக்கும்படி இந்த சிக்ஷையானது நமக்கு. பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நம்ம இந்த நேரத்துல பார்த்திருக்கோம். சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிக்ஷை ஏன் அவசியம், ஏன் தேவனிடத்திலிருந்து சிக்ஷை வருகிறது என்பதை பத்தி இந்த எபிசோட்ஸ்ல நம்ம நல்லா தெளிவா நம்ம பேசியிருக்கிறோம்.
அடுத்த எபிசோட்ல ஒரு காரியம் பேச போறோம், நீங்க ஆயத்தமா வந்துருங்க. இந்த சிக்ஷையின் காலங்கள் நமக்கு ஒருவேளை நேரிடும் பொழுது, சில நேரங்கள் இப்படிப்பட்ட சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப வந்து ஒரு சிக்ஷை தாவீதுக்கு வரும் பொழுது தாவீது என்ன செய்யணும்ன்றதை அவர் நிதானித்து செயல்படுற மாதிரி இந்த சிக்ஷையின் காலங்கள் நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சூழ்நிலையில எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பேசலாம். என்ன நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சிக்ஷை ஏன் வருகிறது, சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எனக்குள்ளே வருகிறது என்பதை பற்றி ரொம்ப அழகா ஒரு 4-5 விளக்கங்களை நம்ம வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்த்தோம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டு அதனுடைய காரியங்களை தியானித்து பாருங்க. கர்த்தர் எந்த நோக்கமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை அவர் செய்வது கிடையாது. என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், என்னை கனி கொடுக்க வைக்க விரும்புகிறாரு. அதே மாதிரி நான் நிதானித்து செயல்பட ஆக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பான முறையில கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒரு வசனத்துல ஆண்டு சொல்லிப்பாங்க, நீ அதிக கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவான் என்ன பண்றாரு, சுத்தம் பண்றாரு அப்படின்னு சொல்லி வேண்டாத கலைகள்லாம் ஒரு சுத்தம் பண்ற எதுக்குன்னா அதிக கனிகளை கொடுக்கறதுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிக்கிறான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுல இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, கனி கொடுக்கிற ஒரு கொடிய அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் ஏன் மாத்துறாருன்னா, அதனால பிதா மகிமைப்படுகிறார். இப்ப என்னைய வந்து சில சிக்ஷை கூட என்னை அனுமதிக்கிறார் அப்படி சொன்னா அதனாலே தேவன் மகிமைப்படும்படி. இப்ப நம்ம யோசேப்பை பத்தி நம்ம பார்க்கிறோம். தானியேலை கூட நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு சிறையிருப்புக்குள்ள போகிறார். அவரு சிறையிருப்புக்குள்ள போவதற்கான அவசியமே இல்லை. ஏன்னா தேவனை உண்மையாய் பின்பற்றின ஒரு பரிசுத்தம் உள்ளவர் இல்லைங்களா? ஆனாலும் அந்த சோதனையின் பாதையில அவங்க நடந்து போகும் பொழுது அதனாலே தேவன் மகிமைப்படுகிறார். அவங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு கர்த்தர் திட்டம் வச்சுட்டா சொந்த சகோதரனை வச்சு கூட நம்மளை என்ன செஞ்சலாம். ஆமா, சில நேரங்கள்ல சில சிக்ஷைக்குள்ள நம்மளை நடத்தலாம். சில நேரங்கள்ல பாருங்க, சில பேர் நம்முடைய சொந்த சகோதரன் நமக்கு எதிராக பேசுவாங்க, காயம் உண்டாக்கிடுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்க. ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு. யோசேப்புக்கு நடந்ததை விடையா நமக்கு நடக்க போகுது இல்லைங்களா? சொந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா சேர்ந்து எல்லாரும் குழிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. ஆனாலும் அவர் அதை சகித்து கொண்டார் இல்ல, அதை சகித்து கொண்டார். ரெண்டாவது என்னன்னா, அவருக்கு கொடுத்த அந்த மேன்மை அதனாலே அவருக்கு உண்டாகும்படிக்கு அந்த பாதையை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அனுமதிக்கிறார். யோசிப்புக்கு கர்த்தர் ஒரு சாட்சி கூட சொல்றாரு, கனிதரும் திராட்சை செடி. ஆமா, கனிதரும் திராட்சை செடி. யோவான் 15 கூட நீங்க சொன்ன அந்த வசனத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை நிலைத்திருக்கும்படி செய்யும் போதே அவனை சுத்தம் பண்ணுகிறான்னு வசனத்துல பார்க்கிறோம் இல்ல. ஏன்னா அதிக கனிகளை கொடுக்கும்படி, நீ கனி கொடுக்கணுன்றதுக்காதான் இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்குள்ள. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் பொழுது நம்ம அதை என்ன செய்யணும்னா மனமு வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அதை நம்ம கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, ஒண்ணு, என்னை கர்த்தர் நேசிக்கிறார், அதனால இந்த சிக்ஷை எனக்கு வருகிறது. ரெண்டாவது காரியம் என்ன இதனால வருது, நான் பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனா நான் மாறும்படி, அதுக்காக எனக்கு சிக்ஷை கொடுக்கப்படும். மூணாவது காரியம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதற்காக, நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த சிக்ஷை எனக்கு கொடுக்கப்படுது. கடைசியா கனி கொடுக்கும்படி, நம்ம எல்லாரும் தேவனுக்கு என்று நல்ல கனிகளை கொடுக்கும்படி இந்த சிக்ஷையானது நமக்கு பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நம்ம இந்த நேரத்துல பார்த்திருக்கோம். சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிக்ஷை ஏன் அவசியம், ஏன் தேவனிடத்திலிருந்து சிக்ஷை வருகிறது என்பதை பத்தி இந்த எபிசோட்ஸ்ல நம்ம நல்லா தெளிவா நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல ஒரு காரியம் பேச போறோம், நீங்க ஆயத்தமா வந்துருங்க. இந்த சிக்ஷையின் காலங்கள் நமக்கு ஒருவேளை நேரிடும் பொழுது, சில நேரங்கள் இப்படிப்பட்ட சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப வந்து ஒரு சிக்ஷை தாவீதுக்கு வரும் பொழுது தாவீது என்ன செய்யணும்ன்றதை அவர் நிதானித்து செயல்படுற மாதிரி இந்த சிக்ஷையின் காலங்கள் நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சூழ்நிலையில எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பேசலாம். என்ன நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சிக்ஷை ஏன் வருகிறது, சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எனக்குள்ளே வருகிறது என்பதை பற்றி ரொம்ப அழகா ஒரு 4-5 விளக்கங்களை நம்ம வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்த்தோம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டு அதனுடைய காரியங்களை தியானித்து பாருங்க. கர்த்தர் எந்த நோக்கமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை அவர் செய்வது கிடையாது. என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார்,
என்னை கனி கொடுக்க வைக்க விரும்புறாரு. அதே மாதிரி நான் நிதானித்து செயல்பட ஆக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பான முறையில கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.